நான் வந்து ஒரு மீட்டிங்கில் ரஜினிகாந்த் சாரும் ராஜா சாரையும் நான் மீட் பண்ணேன். இதை எடுத்து நாங்கள் சோஷியல் மீடியா போனப்போ அதில் நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்துச்சு. பேட் கமெண்ட்ஸ்னால் என்னை பற்றி இல்லை, எங்கள் 3 பேர்த்தையும் சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கமான டிஸ்கஸ்டிங் திங் டு ஹியர். அவங்களாம் அவங்க 2 பேரும் என்னோட டேட்ஸோட ஏஜ். ஸோ அப்போது வந்து டேடோட ஏஜ். அப்போ அதை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ ஹவு பீப்புள் ஆர் திங்கிங் இன் வல்கர் வே. ஒரு பொண்ணு இருந்து அவங்க 2 பேர்த்துக்கு அவங்க வேற ஒரு 2 பேர் இருந்தால் அவங்கக்கிட்ட அவங்க வயசானவங்களா இருந்தால் கூட நீ வந்து வல்கரா திங்க் பண்ணி டிஸ்கஸ்டிங் மைண்டில் இருக்கணும்னா அப்போ எவ்வளோ ஒரு இதாக இருக்கணும். My name is Cynthia. I'm a producer of Dinasari movie. Dinasari, like we just released a trailer a couple of days ago. நாங்கள் வந்து இந்த மூவியில் ப்ரொடியூசர் ப்ளஸ் ஹீரோயின் பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து February 14th வேலண்டைன்ஸ் டே, இங்கே வந்து லவ்வர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மூவி கேம் அவுட் ரியலி வெல். இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, காமெடி இருக்கிற ஃபேமிலி ட்ராமா. ஆக்டர் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோ. அப்புறம் சப்போர்ட்டிங் நிறைய ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். MS பாஸ்கர், மீரா கிருஷ்ணன், வினோத்னி, பிரேம்ஜி, ஷரத் அண்ட் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா வந்திருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி ஆஃப் திஸ் இயராக இருக்கும். ஏன்னா நாங்கள் பார்த்து நல்லா கடைசி வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம். இது தமிழில் சொல்லுவாங்க பார்த்து செதுக்கியிருக்கோன்னு, அது மாதிரி செதுக்கி நல்லா கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும்னு நிறைய விஷயம் அதில் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸில் கரெக்டாக போய் ரீச் பண்ணணும்னு. ஹைலைட் ஆஃப் த மூவி என்னென்னா, நான் வந்து பேசிக்கலாக வந்து நான் ஒரு சிங்கர்னால ஐ ப்ரொடியூஸ் திஸ் மூவி பிகாஸ் ஆஃப் ராஜா சார். அவருக்காக எடுத்த மூவி டெடிகேட்டட் டு ஹிம். அவரோட ஒரு சாங்குனால தான் நான் வந்து இந்த ஒரு பாட்டை பாட ஆரம்பித்தேன். அந்த என்னோட பெஸ்ட்டு சாங், என்னோட ஃபேவரட் சாங் வந்து இந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி ஆப்ட். இது சும்மா எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க நிறையா மூவியில். இப்போ ஓல்ட் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மூவிக்கு என்ன தேவையோ அந்த சாங் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மூவி வந்ததுக்கப்புறம் அந்த சாங் கரெக்டாக இருக்கா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த சாங்னாலே அது ஒரு பிக்கெஸ்ட் இம்பேக்ட் கொடுக்கும் இந்த மூவி. அது வந்து இந்த சாங் என்னன்னு சொல்ல முடியாது, அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வைட்லி அப்ரிஷியேட்டட் மூவியாக இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட. யூஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்கு எங்களுக்கு. ஸோ ஃபேமிலி யூஸ் சர்டிஃபிகேட்னா யூ கேன் டேக் யுவர் கிட்ஸ், குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டெயின்மெண்ட் மூவி இது. ஸோ தேட்டரில் போய் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். யூ வில் என்ஜாய் த மூவி. இப்படி ஒரு மூவி வரணும், வருஷத்துக்கு 2 மூவியாச்சும் வரணும்னு சொல்லுவீங்க. சூஸ் பண்ணீங்க. ரெண்டாவது போஸ்டர்ல ஸ்ரீகாந்த் வந்து ஒரு 6 கையோட நிற்கிறார். இந்த மாதிரி ஈரையில நிற்க வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காளி மாதிரி கைகள்லாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி ஒரு கையில் மொபைல், ஒரு கையில் வந்து கீ, ஒரு கையில் கிரெடிட் கார்டு, அந்த மாதிரி இது என்ன கான்செப்டாக இருக்கும்? தினசரி இதுக்கும் என்ன தொடரும்? டைட்டில் ஃபஸ்ட்டு எப்படி வச்சிங்க? சாரி, தினசரி டைட்டில்ங்கிறது வந்து இது ஆல்ரெடி வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு டேரக்டர் சொன்னப்போ அவர் சொன்ன ஸ்கிரிப்டுக்கு இது செலக்ட் பண்ணது. அது வந்து ஏன் அப்படி அந்த ஸ்கிரிப்டுக்கு பண்ணார்னா, வந்து இது தினசரி எல்லாரும் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த டைட்டில் செலக்ட் பண்ணார். அப்புறம் வந்து அவர் பண்ண மூவி ஸ்கிரிப்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்ல ஆஃப்டர்னால. ஒரு கிளைமேக்ஸ், நாட் கிளைமேக்ஸ், ஒரு இன்டர்வல் பிளாக் அப்புறம் வி சேஞ்ச் ஸ்கிரிப்ட். அதனால அப்போது அந்த ஸ்கிரிப்டுக்கு தான் இந்த தினசரி வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசித்தோம். ஆனால் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து த்ரில்லரு, இப்போ வந்து ஃபுல் ஃபேமிலி ட்ராமா. ஸோ ஃபேமிலி ட்ராமாவுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு திங்க் பண்ணதில் தென் வி ரியலைஸ்ட் இது இல்லை, இதுவும் ஃபேமிலி ட்ராமாவில் எல்லாத்தோட லைஃப்பில் என்ன நடக்குதோ தினசரி மீன்ஸ் டெய்லி, ரைட்? ஸோ எப்படி நடக்குதோ அது வந்து நாங்கள் இது நடக்குது, இதை வந்து நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். அதனால இது. ஸோ அவர் ஸ்ரீகாந்த் சாருக்கு நீங்கள் யூஸ்வலாக வந்து விமென்க்கு தான் வந்து அந்த மாதிரி கையெல்லாம் நிறைய வைப்பாங்க, பிகாஸ் காடஸ்ன்னு காமிக்கிறதுக்கு. ஏன் வந்து ஒரு மேல் ஹீரோவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, பிகாஸ்
இந்த கதையோட இந்த 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 மூவியில் இந்த ஸ்கிரிப்டில் இந்த மெயின் கதை யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, கதை யார் சொல்கிறாங்க எப்படின்னா அது வந்து ஹீரோ தான். இது வந்து ஹீரோ பேஸ்ட் சப்ஜெக்ட். அதனால் அவர் தான் வந்து ஒரு ஒரு மணி ஓரியன்டாக இருக்கிற ஒரு ஒரு சப்ஜெக்ட். என்ன எப்படி பண்ணுவாங்க, யார் யார் என்னெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, அந்த அவங்க ஒரு ஃபேமிலியில் இருந்தால் யாருக்கெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஹீரோவுக்கு தான் அது வரணும், ஹீரோயினுக்கு வர முடியாது. பிகாஸ் ஹீரோயின் வந்து இதில் வந்து பேசிவ், அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஹீரோவுக்கு தான் ஃபுல்லாக ஆக்டிவ். இது ஹீரோ பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ அதனால தான் அந்த மாதிரி. இன்னைக்கு பாப்புலராக நீங்கள் ஆல்ரெடி பாப் சாங்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்தியா யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதாவது விஜயாண்டனியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம விபாப் தமிழாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அனிருத்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷ் நாராயண் ஸ்டைல்லாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார்கிட்ட தான் நான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்கள் பாப் சிங்கிங்கில் நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஊர் சிங்கிங் தான் இருக்கும். இளையராஜா சாங் கேட்டு அவர்கிட்ட இந்த படம் பண்ணணும்னு எப்படி உள்ள வந்தீங்க? ஓகே, யங் ஜென்ரேஷன் ஏன் நீங்கள் இது பண்ணலை, மியூசிக் இறங்கல, இளையராஜாவை எப்படி நீங்கள் இது பண்ணி உள்ள வந்தீங்க? இட்ஸ் a good question. அதுக்கு சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஐ மேக் இட் வெரி ஷார்ட். எல்லாரும் மாஸ்ட்ரோ இளையராஜான்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏசேனான் இளையராஜான்னு சொல்கிறாங்க. அந்த டைட்டில்லாம் இட்ஸ் வெரி லெஸ் ஃபார் ஹிம், பிகாஸ் ஹீ இஸ் அ காட் ஆஃப் மியூசிக். அந்த மியூசிக் நீங்கள் சொல்கிற எல்லா மியூசிக்கும் பாப் மியூசிக் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, அந்த மியூசிக்கெலாம் ஒரு ஒரு அப்போ கேட்டுட்டு நீங்கள் அப்படியே மறந்துடுவீங்க. இட் வில் பி நாட் இன் யுவர் மைண்ட், இட் வில் ஜஸ்ட் கோ அவே. பட் இவரோட மியூசிக்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன லைஃப் சுச்சுவேஷனில் இருந்தாலும், இஃப் யூஆர் இன் நாட் இன் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இது நடக்குது, பேடாக நடக்குது, இல்லை ஏதோ ஒரு சேட் ஸ்டப்ஸ் கோயிங் ஆன், ஏதோ ஒன்று. ஸோ அதில் வந்து இவரோட மியூசிக் மட்டும்தான் இட் வில் டேக் இட் அவே ஃப்ரம் தேர் அண்ட் டு த ரியல் இதுக்கு கொண்டு வரும். அந்த என்னெல்லாம் சொல்லுவாங்க, மியூசிக் இஸ் மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மியூசிக் இஸ் மெடிசன் வந்து வேறு எந்த மியூசிக்லேயும் நீங்கள் சொல்கிறீங்க, பெரிய பெரிய கம்போசர்ஸோட மியூசிக்லாம் சொல்கிறீங்க, இப்போ ட்ரெண்டிங்க்கு போடுறாங்க. அந்த ட்ரெண்டிங் பாட்டெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு நீ ஒரு 2 years கழிச்சு உங்களுக்கு மனசில் இருக்குமா? பட் ராஜா சார் வந்து ஒரு 30 years 40 yearsக்கு முன்னாடி போட்டது இப்பயும் கேட்குறாங்க, இப்பயும் எவ்ரி ஒன் கேட்டுட்டும் இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி ரிசர்ச்சும் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படி? பிகாஸ் ஹீ இஸ் காட் தட் டேலண்ட். அது டேலண்ட்லாம் சொல்லக்கூடாது, இஸ் காட் ஆஃப் மியூசிக். அந்த மியூசிக்கை வந்து இப்போ வரைக்கும் நான் மியூசிக்கில் ரொம்ப வருஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நோ ஒன் எவர் ட்ரைட் இட். அவரோட மியூசிக்கு அவர் வந்து நீங்கள் மற்ற சொல்கிறவங்க எல்லாருமே நான் மியூசிக் பீப்புளை வந்து ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லல, பட் தட்ஸ் அ ரியாலிட்டி. என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தெம் கரண்ட் மியூசிக் பண்ணுறவங்க எல்லாரும் தே காப்பிங் இட் ஃப்ரம் சம்வேர். ஆனால் ஹீ மேபி காப்பிங் இட் ஃப்ரம் ஹிம், ராஜா சார், பட் ஃபார் ஹிம் தட்ஸ் இஸ் ஓன் மியூசிக். அவர் கரண்ட் ட்ரெண்டில் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, இதாக சீஸ் பண்ணுவாங்க, பட் ஹிஸ் மியூசிக் இஸ் டிஃப்ரெண்ட். No one can ever give his kind of music, that's for sure. இனிமேலும் வரவங்க கொடுக்க முடியாது, இப்போ இருக்கிறவங்க பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், பிகாஸ் யூ 30 years 40 years மியூசிக் உங்கள் மனசில் இனி இருக்குது. யாராவது இப்போ போட சொல்லுங்க ஒருத்தங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க மியூசிக்னா ரியல் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போது நீங்கள் எல்லாருமே நம்ம ஒரு சிந்தசைசர் ஒரு கீபோர்டு இருந்துச்சுன்னா எவ்ரி ஒன் மேக் மியூசிக். நான் கூட மியூசிக் பண்ணியிருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஃபோனில் ஒரு 4 ஆப் லோட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டு இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஸ்டெம்ஸ் எல்லாம் போட்டோன்னா ஒரு மியூசிக் ஃபார்ம் ஆகிடுது. அதெல்லாம் ஒரு மியூசிக்கா? நோ, இட்ஸ் நாட். யூஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மியூசிக் போட்டால் தான் அது மியூசிக்கு. அதில் வந்து ராஜா சார் யூ கேன் நாட் கம்பீட் வித் ஹிம். நோ ஒன் கேன் எவர் கம்பீட் வித் ஹிம். ஐ டோன்ட் நோ இனி ஃப்யூச்சர்லேயும் நடக்காது. ஏன்னா ஃப்யூச்சரில் எல்லாருமே எவ்ரிதிங் இஸ் கீபோர்டு, எவ்ரிதிங் இஸ் மாடர்ன் மியூசிக் நவ். ஸோ எல்லாருமே பண்ணலாம். அவரோட இதை வந்து டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட். ஸோ ஸ்ரீகாந்த் சார் வந்து சூர்யா புட்டு அவ்வளோ இதுவாக இருப்பார். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சார் எங்கே அப்படின்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சார். விஜய் கூட நண்பன் படம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. திரும்பவும் படங்கள் பண்ணித்தான் இருக்காரு. பட் ஆனால் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து பேசப்படலை. ஒருவேளை தினசரியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு வெளியுலகத்தில் தமிழ் உலகத்தில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? 100% சான்சஸ். ஏன்னா இந்த படம் ஆஸ் எ ஹீரோ சென்ட்ரிக் மூவி.
அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஹீ கேவ் இஸ் பெஸ்ட். அந்த மூவிக்கு வேற எந்த ஹீரோவும் பண்ண முடியாது, வரவும் முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன். ஐ டோன்ட் நோ வை ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஷைன். இப்போ அதாவது வந்த புதுசில் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. பட் ஆஸ் எவ்ரி ஒன் சேயிங் ஹீ திஸ் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட் டு ஸ்ரீகாந்த். அவர் இதை பார்த்தாருன்னா இவர் அதை வந்து அவர் சரி பண்ணிக்கணும். என்னன்னா, ப்ளீஸ் do not take any other supporting thing that's coming on your way. எல்லாமே எடுத்து பண்ணாதீங்க. ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஒரு பயங்கர வெரி டேலண்டட் ஹீரோ பர்சன். அது வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி ஹீரோ சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து மணி இஸ் நாட் a big deal for you because you already everyone knows like a very influential person. So just take a really good subject and work on it. அப்படி இருந்தோம்னா நம்ம we will be like you can get back to the top level again. பிகாஸ் நிறைய பேர் இப்போது மூவிலேருந்து போயிட்டுருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஸோ அந்த ஸ்பாட்லாம் நம்மளுக்கு எம்டியாக இருக்கும் இப்போ இனிமேல். அதை வந்து நீங்கள் யூ கேன் கேட்ச் இட். ஸோ ஆஃப்டர் திஸ் மூவி ப்ளீஸ் ஜஸ்ட் சூஸ் ஒன்லி ஹீரோ சப்ஜெக்ட். அது மாதிரி பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தினசரி வந்து ரிலீஸ் பண்ணுறது சின்ன படங்கள் அது பெரிய படமாக வெற்றி பெற்றவங்க பெரிய படமாக மாறுது. ஆனால் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த படங்கள் வந்து திரையரங்குக்கு வருமா வரான்ற கேள்விக்குரிய ஒன்று இருக்குது. ஸோ அதை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்க? ரெண்டாவது, நீங்கள் யூஎஸ்ல இருக்கிறவங்க அந்த சிட்டிசன் யூஎஸ் சிட்டிசன், ஸோ தினசரி யூஎஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஓவர்சீஸ் வந்து ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் தான் பார்த்துக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு மெயின் ஒரு இவருக்கு சிஇஓ கிட்டே நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஓவர்சீஸ் ரிலீஸஸ் வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் வேணும். ஏன்னா நான் வந்து இப்போ லாஸ்ட் 2 monthஸாக வந்து லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ தியேட்டரிக்கல் ரிலீஸ் இந்த எங்கள் கண்ட்ரியில் பண்ணுவீங்களா? துபாயில் இருக்கவங்க கேட்குறாங்க, ஸ்ரீலங்காவில் கேட்குறாங்க, அண்ட் தென் சிங்கப்பூர், அது மாதிரி மலேசியாவிலலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. மலேசியா எஸ்பெஷலி ஐ ஹேவ் lots of Malaysian fans right now. They are asking to screen it over there. அப்போது அது ரிக்வஸ்ட்டாக நான் சொன்னோன்னா இப்போ வந்து they are releasing it almost like 10 to 15 countries. யூஎஸ்ஏல நான் கலிஃபோர்னியானால சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூயார்க் அந்த ஏரியாவில், தென் யூகேயில் ரிலீஸ் பண்ணுறோம், யூஏஇயில் துபாய், அப்புறம் 2-3 யூஏஇ கண்ட்ரிஸ் கல்ஃப் கண்ட்ரீஸில், தென் சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, தென் ஃப்ரான்ஸ், நார்வே, அப்புறம் வேறு 2-3 கண்ட்ரிஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பண்ணுறோம். எங்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ண முடியும், எங்கெல்லாம் தமிழ்காரங்க நிறையா இருக்காங்க அவங்கெல்லாம் பண்ணுறோம். So everyone can go and watch this movie to the nearby screensல போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாங்கள் ஃபுல்லாக வைடாவாக பண்ணோம், தமிழ்நாடு ஃபுல்லாக. சேம் டைம் வந்து இப்போ we are working out in ஆந்திர பிரதேஷ் as well. சேம் டைமில் ரிலீஸ் பண்ணிருக்கு, அங்கேயும் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு, அவங்க பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ வந்து we are planning on other South Indian இது என்னென்னா கேரளா அண்ட் கர்நாடகா. ஸோ அது வந்து இனி ஃபுல்லாக இதாகலை, அதுவும் முடிச்சிடுவோம் நாங்கள். இப்போ வந்து ஓவர்சீஸ் வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக முடிச்சாச்சு. Money is very important for everyone, but money is not only important. என்னன்னா உங்களோட அதுதான் நாங்கள் இந்த மூவியில் சொல்லியிருக்கோம். மணி இஸ் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அந்த மணியை காட்டிலும் உங்களை சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, அதுதான் வேணும். ஏன்னா மணி பின்னாடி நீங்கள் இஃப் யூ சேஸ் மணி, ஆஃப்டர் சம் டைம் யூ வில் ஹேவ் த மணி, அந்த சேஸ் பண்ணது உங்களுக்கு கிடச்சிடும். பட் திரும்பி பார்த்தீங்கன்னா யுவர் ஃபேமிலி வில் பி லாஸ்ட். உங்கள் ஃபேமிலி உங்கள் கூட இருக்காது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த மூவியில் என்ன சொல்கிறோன்னா, மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அட் தி சேம் டைம் ஒரு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா எது நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்னா, ஜஸ்ட் ஃபார் த ஃபேமிலி அண்ட் தென் பீப்புள் லவ்ட் ஒன்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலி, உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்களை யாரெல்லாம் அவங்க லைஃப்பில் நீங்கள் உங்கள் பெருசாக வரணும்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு வந்து மணிக்காக யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள இது பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணவும் கூடாது. அது எல்லார் லைஃப்லையும் ஆயிருக்கு. மணிக்காக நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை தூக்கி எறிஞ்சிடுவாங்க, அது வந்து பண்ணக்கூடாது. ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் எங்கே அது வரும்னா, இப்போ நீங்கள் மணி எவ்வளோதான் இருந்தாலும் யூ கேன் நாட் பை ஹாப்பினஸ் வித் மணி. பட் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பீப்புள், நோ வி கேன் பை ஹாப்பினஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீ மணி இருக்குனால தான் மூவி எடுக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. மணி நான் ஈவன் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் cannot take a movie or cannot become an artist if they doesn't have a faith in their life. அவங்களுக்கு தலை விதின்னு ஒன்று தலையெழுத்துன்னு இல்லைன்னா
ஒரு ஆர்டிஸ்டாக வரவே முடியாது. நீ வந்து மணி வச்சு என்ன வேணால் பண்ணலாம். யூ கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி, இது பண்ணலாம், அதை பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஆர்டிஸ்டாக வரணும்னா அவங்க தலையில் எழுதிண்டா மட்டும்தான் வரும். அது வந்து 100% ஷூர். அது எங்கே வேணால் போய்க்கலாம். ஸோ எது சொல்லுவேன்னா, மணி கேன் நாட் பை ஹாப்பினஸ். வாட் கேன் பை ஹாப்பினஸ்னால் யுவர் பீஸ்ஃபுல் மைண்ட். அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் எப்படி கிடைக்குன்னா, உங்களோட சுற்றி இருக்கிற பீப்புள், நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க, உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க, அவங்க மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ் கிடச்சின்னா யூ கேன் சேஸ் மணி. அவங்களோட சப்போர்ட்டோடு யூ கேன் சேஸ் மணி. நாங்கள் அதை தான் நாங்கள் இந்த மூவியில் சொல்லியிருக்கோம். இந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸில் இறங்கிருக்கீங்க, ஹீரோயினோ கலந்துருக்கீங்க. விஜய் சார் நீங்கள் வரும்போது விஜய் சார் பொலிட்டிக்கில் போயிட்டாரு. பட் ஆனால் அதுக்கு அடுத்தது விஜய் சார் ஈக்குவல் இருக்கிறது வந்து அஜித் சார். அஜித் சார், சூர்யா, விக்ரம், தனுஷ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ இருக்க ஹீரோக்களில் யார் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்குது? அப்படி சப்போஸ் பெரிய ஹீரோக்கள் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒருத்தரை வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து இப்போ வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரி. ஹீ இஸ் கோயிங் இன் டு பாலிடிக்ஸ். அதனால் பண்ண முடியாது. ஆனால் யாரும் சொன்னால பேர் அது எல்லாத்துக்கும் தெரியும், மிஸ்டர் விஜய். ஸோ அவர் வந்து பட் நான் வந்து ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் வந்து எனக்கு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னாச்சும் நான் திங்க் பண்ணேன்னா அதை எப்படியோ அதை அச்சீவ் பண்ணுவேன். அது வந்து இட்ஸ் மேபி இட்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் இட், எவ்ரி ஒன். பட் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப அதுக்கு இது கொடுப்பேன். ஒரு பேஷனேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்தை பேஷனாக இருந்தால் யூ வில் ரீச் இட். உங்களுக்கு வந்து அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டுட்டு அது பேஷனாக இருந்தால் அது வந்து தன்னால் அந்த வேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு நம்ம நல்லா இருக்குது. ஸோ ஐ ஃபீல் நான் அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அது நடக்கும். அது எப்படி நடக்கும், எப்படி எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் தெரியாது. ஆனால் நடக்கும் ஒரு நாள். டெஃபினெட்லி ஐ ப்ரொடியூஸ் ஹிம். அதில் இஃப் பாசிபிள் ஐ வில் டூ ஹீரோயின் ஃபார் ஹிம். விஜய் சார் சொன்னீங்க, உங்கள் பையன் சஞ்சய் அவர் களத்தில் இறங்கிட்டார், டேரக்டர் வந்துருக்காரு. அவருடைய படமும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவர் ஒருவேளை உங்கள்கிட்ட உங்களோட சரௌண்டிங்கில் வந்து உங்களை இது பண்ணால் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குமா விஜய் அவங்களுடைய சனுக்கு? நான் வந்து இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ண மாட்டேன். எனக்கு நான் சொல்லிட்டேன், நான் ஒரு விஷயத்தை நான் நினச்சேன்னா அதுதான் பண்ணுவேன். ஐ டோன்ட் கீப் ஸ்விட்சிங் மை மைண்ட். ஓ இவங்க அவரோட சன்னு அவர் கூட பண்ணலாம். ஸோ நான் ஐம் நாட் லுக்கிங் ஃபார் டு பி அ ஃபேமஸ். அவருக்கு விஜய்க்கு அவர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி நான் ஃபேமஸ் ஆனல. இட்ஸ் மை பிகாஸ் ஹீஸ் காட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து என்னோடய மைண்டில் அது ஒரு செட் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி. அதை நான் பண்ணுவேன்னு தான் சொல்லுவேன் இல்லையா. நான் அதுக்கு வந்து அவரோட சன்னாக இருக்கனால அவர் கூட நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஈவன் இஃப் யூ வாண்ட் மீ டு லைக் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் வந்து ஒரு விஷயத்தை நினச்சிருக்கேன்னா அதுதான் பண்ணுவேன். அதை விட்டுட்டு இவங்க கிடைக்கிறாங்க அவங்க கிடைக்கிறாங்க, ஐ டோன்ட் ஸ்விட்ச் மை மைண்ட். அந்த மாதிரி வேவரிங் மைண்ட் எனக்கு இல்லை. அதுதான். நான் இந்த மூவியை வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணப்போ இது வந்து ஆக்ஷன் மூவியில் தான். செகண்ட் ஆஃப் ஆக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுது. அது வேறு மாதிரி கதை ஸ்விட்ச் ஆனதுனால இட்ஸ் ஃபுல் ஃபேமிலி ட்ராமா ஆகிப்போச்சு. பட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால் திஸ் வில் பி a big hit. நெக்ஸ்ட்டு மூவிலாம் பண்ணேன்னா நான் வந்து இட்ஸ் கோன் பி ஃபீமேல் சென்ட்ரிக் அண்ட் ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு சேஞ்சே இல்லை. பிகாஸ் என்னன்னா இது நான் சொல்லிதான் ஆகணும். இங்கே ஒரு தமிழ் சினிமாவில் எங்கள் ஹாலிவுட்டில் அப்படி கிடையாது. பட் தமிழ் சினிமா ஐ திங்க் இன் மோஸ்ட் ஆஃப் இந்தியன் சினிமாவில் ஒரு இது கல்ச்சர். ஒரு மூவினா யார் ஹீரோ அப்படி தான் கேட்குறாங்க. பிகாஸ் மூவியோட ஒரு கதை கேட்க மாட்டேறாங்க, யார் ஹீரோ அப்படின்னு. அப்போ அந்த மூவியில் வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு நல்லா பண்ணியிருந்தா அந்த மூவிக்கு அந்த ஹீரோயினுக்கு கிரெடிட்டே இல்லையா? கிரெடிட் இல்லைன்னு அவங்க வந்து மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஓ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஒரு ஹீரோயின் பேஸ்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க இவங்க தான் இது அப்படின்னு. ஸோ அதை வந்து ஐ வாண்ட் டு எராடிகேட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ராஷ் இட் அவுட் ஃப்ரம் ஹியர். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் ஹீரோயின்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு இதாக கேட்கக்கூடாது, யார் ஹீரோ அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன கதை, வாட் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு இது வந்து ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு மூவி இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி இன் இந்தியா. எஸ்பெஷலி இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ்நாட்டில். மேபி when I grow I make lots of movies in different இதில் பண்ணுவேன். பட் இப்போ வந்து தமிழ் மூவிஸில் ஐ வாண்ட் டு பிரிங் தட் சேஞ்ச். யார் ஹீரோன்னு கேட்காம என்ன கதை அப்படி கேட்கணும். அது மாதிரி நான் கொண்டு வரணும்னா, பிகாஸ் ஹீரோயினை விட்டுருங்க, தட் ஸ்டோரி, தட் ஸ்கிரிப்ட் அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா, பிகாஸ் அப்போ எப்படி வரணும்னா
ஹீரோயின்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து தே ஷாவ் டு ப்ரூவ் தெம்செல்ஸ். அது மோஸ்ட்லி ஹீரோயின்ஸ்க்கு வந்து இங்கே வந்து they don't have money like me. ஸோ அதனால எங்கே கிடைக்குதோ சான்ஸ் கிடைக்குதோ அவங்க நடிச்சுட்டு போயிடுறாங்க. they not asking for எனக்கு இதை கொடு, நான் இதை பண்ணணும், எனக்கு ஆக்ஷன் கொடு கேட்குறது இல்லை அவங்க. பிகாஸ் கேட்டாலும் கிடைக்காது. அதனால வந்து அது அப்படியே போயிடுச்சு. பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் திங் இந்தியன் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் பண்ணி மாற்றி இது வந்து கதை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஃபுல்லாக ஒரு இப்போ சேஞ்ச் ஆகாது. மேபி ஒரு 5-10 years ஆகும். பட் ஐ வில் சேஞ்ச் இட். தமிழ் சினிமாவில் பெண்கள் வந்தாலே இங்கே சோசியல் மீடியா நிறைய காரணம் கேட்டிருக்கீங்க. கண்ணு முக்கு வச்சு அவங்கவுங்க ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க ஃபேஸ் பண்ண போகிறீங்க? ஏன்னா இங்கே தமிழ் ஆக்சுவலாக டைரக்டர்னு ஒருத்தர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இன்னொரு களமிறக்கி அவரு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை வந்து அந்த உங்கள் மேலே இருக்க வெறுப்புனாலையோ எதுனாலையும் ஆல்ரெடி இங்கே தமிழ் சினிமாவில் கொச்சையாக பேசக்கூடிய அந்த சோசியல் மீடியா இருக்குது, நம்ம பேசக்கூடியவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் விரும்புறீங்க? ஏன்னா பெண்கள்னாவே இதான் அப்படின்ட்டு போயிடும், போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்க போகிறீங்க? that's a very good question. என்னன்னா இட்ஸ் நான் ஒரு பெரிய ஒரு இந்த கண்ட்ரி ஆக்சுவலாக இந்தியாவில் தான் வந்து விமனை வந்து யூர் ப்ரேயிங் as a goddess. நல்லா எல்லாரும் ஒரு ஒரு சினிமா இல்லாமல் அவுட் சைடில் வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ எங்கள் கண்ட்ரியில் வந்து நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இங்கே வந்து எவ்ரி ஒன் will call other women as madam. ஸோ that's a good respect. அந்த மேடம் வந்து சும்மா ஒரு வார்த்தையில் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போகிறதுல இல்லை. மேடம் அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கிறது விமனுக்கு ரெஸ்பெக்ட்டுங்கிறது எதுன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு அசிங்கப்படுத்தாமல் எதுலேயுமே ஒரு பாடி ஷேமிங்லேயோ இல்லை அவங்களோட கேரக்டர்ஸ்லையோ அது பண்ணாமல் இருக்கிறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னா தென் எப்படி அவுட் சைடர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, மற்ற கண்ட்ரீஸில் வந்து உங்களை எப்படி இந்தியன் மேன் எப்படி நினைப்பாங்க. எஸ்பெஷலி விமன் மோஸ்ட்லி பாடி ஷேமிங் எதுவும் பண்ண மாட்டாங்க இன்னொரு விமனை, அன்லஸ் அவங்க வந்து ஜெல்லஸ் அது மாதிரி இருக்க டோட்டலும். ஸோ இது மெயினாக வந்து இந்த மாதிரி தப்பாக பேசுறது. தென் ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மீட்டிங்கில் மிஸ்டர் அவர் ரஜினிகாந்த் சாரும் ராஜா சாரையும் நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்க அந்த இதில் அந்த எடுத்து நாங்கள் சோஷியல் மீடியா போனப்போ அதில் நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்துச்சு. பேட் கமெண்ட்ஸ்னால் என்னை பற்றி இல்லை, எங்கள் 3 பேர்த்தையும் சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கமான டிஸ்கஸ்டிங் திங் டு ஹியர். அவங்களாம் அவங்க 2 பேரும் என்னோட டேட்ஸோட ஏஜ். ஸோ அப்போது வந்து டேடோட ஏஜ். அப்போ அதை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா ஸோ ஹவு பீப்புள் ஆர் திங்கிங் இன் வல்கர் வே. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இருந்து அவங்க 2 பேர்த்துக்கு அவங்க வேற ஒரு 2 பேர் இருந்தால் அவங்க கூட அவங்க வயசானவங்களா இருந்தால் கூட நீ வந்து வல்கரா திங்க் பண்ணி டிஸ்கஸ்டிங் மைண்டில் இருக்கணும்னா அப்போ எவ்வளோ ஒரு இதாக இருக்கணும். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு கிவ் ரெஸ்பெக்ட் விமன், ஜஸ்ட் ட்ரீட் த விமன் லைக் அவங்களுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாட் ஓன்லி லைக் மூவியில் இண்டஸ்ட்ரி இருக்கவங்கள, உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ அம்மாவோ சிஸ்டரோ ஜஸ்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம் அண்ட் யூ வில் சி ஹவு தே வில் மேக் யூ ரைஸ். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அவங்க எங்கே கொண்டு போய் வைப்பாங்களோ அவங்க வைப்பாங்க. பிகாஸ் எவ்ரி விமன் நீட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் ஃப்ரம் த மென் ஃப்ரம் இன் தேர் ஹவுஸ். அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், they are looking for it. ஆனால் இப்போ இருக்கிற இன்னும் வேர்ல்டில் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குனால மோஸ்ட் ஆஃப் த மேல் என்ன பண்ணுறாங்கன்னா they looking after money. அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த மணியை பார்க்காதீங்க, give respect to your women. அது என்ன இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், your லவராக இருக்கலாம், உங்கள் சிஸ்டராக இருக்கலாம். ஸோ you can just like give respect and look how they gonna support you till the end of your life. அதுதான் நான் வந்து சொல்கிறோம், இந்த மூவிலையும் சொல்லியிருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம். நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, நான் என்னோட ஃபஸ்ட்டு டைரக்டர் வந்து ஒரு இஷ்யூஸ்னால ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால வெளியில் போனப்போ என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்னு சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் அ மெயின் பர்சன் ஃபார் மீ டு பேக் போனாக சொல்லலாம். இந்த சிந்தியா ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேக் போன் அவர் வந்து சரி நான் ஒரு டேரக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. எனக்கு கூட அப்போ கூட ஐ எம் ஸ்கெப்டிக்கல். பிகாஸ் அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹாஃப் பேக்கடாக இருக்குது.
ஹாஃப் பேக்கடானா ஒரு படம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சாலும் எடிட்டிங்கில் இங்கே வைக்கணும், இதை வைக்கணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நடக்கலை. ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறப்பே ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். இந்த படம் வெளியே போச்சுன்னா ஆடியன்ஸ்கிட்ட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஐ ஃபீல் டவுன் லிட்டில் பிட். இவர் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ கூட வந்து வேணுமா நம்ம இப்படியே முடிச்சிடலாம், நானே கொஞ்சம் இதை க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணி இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம் நான் சொன்னேன். இல்லை நம்ம ஏதாவது வேறு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், அதை பண்ணலாம் அப்படின்னு சரி கூட்டிகிட்டு வந்தார். ஸோ ஐ டோல்டு ஃபஸ்ட் டே மூவி பார்க்கணுன்னால ஒரு ஃபஸ்ட் டே மீட்டிங் தான் பண்ணோம். அப்புறம் இது நான் சொல்கிறதுலாம் தினேஷ் தீனா அந்த என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைரக்டர். அவர் வந்து சரி செகண்ட் டே வந்து மூவி பார்க்கணுன்னு சொன்னார். மூவியை வந்து காமிச்சோம், அவர் பார்த்தாரு. ஹீ இஸ் அ வெரி ஃபாஸ்ட் திங்கர். எப்படின்னு சொன்னோன்னா, எல்லாருக்கும் ஒரு தடவை மூவி நீங்கள் காமிச்சிங்கன்னா ஒரு க்ரியேட்டருக்கு அவங்க வீட்டுக்கு போய் திங்க் பண்ணி இல்லைன்னா அது திருப்பி திருப்பி பார்த்து நோட்ஸ் எடுத்து அப்போ தான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ இம்ப்ரெஸ்ட் மீ. பார்க்கவே ஒரு 2 சீன் முன்னாடி போனதுக்கு பின்னாடி 4 சீன் முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த 2 சீனில் முன்னாடி நடந்ததுக்கு என்ன சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொன்னார். அவர் இதை சொன்னோன்னா இட்ஸ் லைக் அ வெரி இம்ப்ரெசிவ் டு மீ. ஐ காட் இம்ப்ரெஸ்ட், ரியலி ஐ காட் இம்ப்ரெஸ்ட். அது வந்து அது நான் சொன்னேன் என்னோட மேனேஜர்கிட்ட. அவர் போனதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி சொல்லலை. ஏன்னா முன்னாடி சொன்னால் கொஞ்சம் அதாவது ஏன்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன், இப்போ நான் நல்லா சொல்லிட்டு இருக்கேன், அவர் நல்லா பண்ணிட்டான்னு. முடிஞ்சிடுச்சு ப்ராஜெக்ட்டு. ஸோ அவருக்கு எதுவும் இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன், நல்லா ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறது இப்படி தான் வேணும்னு. அதாவது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு படத்தை எப்படி முடித்தா நல்லா இருக்கும், எப்படி ஆடியன்ஸ்கிட்ட சேர்த்து போனால் நல்லாயிருக்கும். அதுவும் ஆஸ் அ ஹீரோயினாக வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா ஹீரோயின் பேஸ்ட் சப்ஜெக்ட் தான். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஹீரோயினுக்கும் வந்து ஒரு இது இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும். ஹீரோயின் மூலிமா ஒரு மெசேஜ் சொன்னால் தான் அது ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆகும், எஸ்பெஷலி விமன் ஆடியன்ஸ்க்கு. அதனால் உங்களுக்கு வந்து அந்த சில விஷயம்லாம் நான் பண்ணி தான் ஆகணுங்க. அப்போ தான் வந்து விமன் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆனால் தான் அந்த மூவி ஹிட் ஆகும். அது வந்து நீங்கள் அப்படி ஒத்துக்கணும்னு சொன்னார். சரி என்னென்ன ஐடியா கேட்டேன். ஒரு சில விஷயம் சொன்னார், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் க்ரியேட்டிவ் ஹெட்டுன்னு போட்டனால எல்லோரும் நினச்சிக்குவாங்க அது நான் தான் சொல்லி பண்ண வச்சுருப்பாங்கன்னு. அந்த ஐடியா எல்லாம் என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைரக்டர் தினேஷ் தீனாக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் தான் மேடம் உங்களை பெருசாக காமிச்சாகணும் இதில், பிகாஸ் ஒரு ஹீரோயின் தான் வந்து என்ன கொண்டு வராங்க இந்த மூவிலன்னு தெரியணும் எல்லாத்துக்கும். as a ஹீரோ வந்து we know what the hero is bringing on the table, என்ன கொண்டு வந்திருக்காரு இந்த மூவிலன்னு. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன வேல்யூ, ஹீரோயினுக்கு வந்து டம்மியாக காமிச்சேன்னா அந்த மூவி சக்ஸஸாக இருக்காது மேடம் அவர் சொன்னார். நான் வந்து இல்லைங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு. வேணாம் மேடம் சில விஷயம் பண்ணணும், நான் வந்து ஷூட்டிங் போக முடியாதுங்க படம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து ஷூட்டிங் போலேனாலும் எடிட்டிங்கில் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு உட்காந்து பண்ணார். ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ காட் ஹிம் ஆன் போர்ட். லாஸ்ட் மினிட்டை நான் கொண்டு வந்தது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அவருக்கு வேண்டிய கிரெடிட்ஸு அவருக்கு கிடைக்கணும், அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மூவி மூலிமா நிறைய அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நானும் அவர் கூட வச்சு பண்ணுவேன், அது எப்போ பண்ணுவேன்னு தெரியாது. பட் அது வெளியில் வந்து ஹி ஹேஸ் டு ஷைன். அதுதான் என்னுடைய விஷ் டு மை டிரெக்டர். மூவி இஸ் ரிலீஸிங் ஆன் இந்த மந்த்து ஃபெப்ரவரி மந்த். இந்த மந்தில் 14th வேலண்டைன்ஸ் டே லவர்ஸ் டேல ரிலீஸ் பண்ணுறோம். வேர்ல்டு வைட் ரிலீஸு நிறைய கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணுறோம். லோக்கல் ரிலீஸ்லையும் எல்லா தேட்டர்ஸ்லையும் பண்ணுறோம். இதேமாரி ஆந்திர பிரதேஷ் பண்ணுறோம், அப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ்லையும் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃபன் பேக்ட் வெரி வெரி காமெடி மூவி வித் லாட்ஸ் ஆஃப் சென்சேஷனல் எமோஷனல் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கோம். அந்த மெசேஜை வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான்.